வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம எக் பப்ஸ் செய்ய போறோம். எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணுங்க. பாருங்க, இது போல் நல்லா மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு மேலே மாவு காயாமல் இருக்கிறதுக்காக 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாங்க. 10 நிமிஷம் இது நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கோங்க. 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரட்டும். இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சால்ட் சேர்த்துக்கலாம். இப்போ இதுவுமே நல்லா வதங்கி வரட்டுங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துருக்கோங்க. 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 1/4 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் ஆயில்லையே நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. மசாலா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 4 முட்டை வேக வைத்து எடுத்து வச்சுருக்கோங்க. இதை இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு மசாலா வேக வைத்த முட்டை எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நமக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது போல் தேய்ச்சி அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. இப்போ அடுத்ததாக நம்ம ஒன்று தேய்ச்சி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்ம அதை தேய்ச்சிட்டோம் இல்லையா, அதில் நம்ம மசாலா வச்சுக்குவோம். பாருங்கள்,
இப்போ இதுக்கு மேலே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கணுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ஃபஸ்ட்டே தேய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஒரு பிளேட்டில், அதை எடுத்து வச்சுக்கணுங்க. இப்போ இது போல் ஒரு டம்ளர் எடுத்துருக்கோங்க. இது போல் நம்ம எல்லாத்தையுமே கட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத எடுத்துடலாங்க. இப்போ இது போல் ஃபோர்க் வச்சு நம்ம டிசைன் பண்ணிக்கணுங்க. இதை நம்ம க்ளோஸ் பண்ணுறதுக்கும் இது போல் பண்ணுறோம். இல்லைன்னா ஆயிலில் சேர்க்கிறப்போ நமக்கு பிரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் ஆயில் ஹீட் பண்ணியிருக்கோங்க. இதில் நம்ம எல்லாத்தையுமே சேர்த்து பொரிச்சு எடுத்துக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள், ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். இரண்டு மூன்று முறை திருப்பி விட்டு ரெடியானதும் எடுத்துக்கணுங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்களா பப்ஸ் எப்படி இருக்குன்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இப்போ நம்ம கோதுமை மாவு வச்சு ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய எக் பப்ஸ் ரெடி பண்ணியிருக்கோங்க. ரொம்ப சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.